வணக்கம். கேள்வி என்ற அதிகாரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள 3வது திருக்குறளை இன்று நாம் காணலாம். நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. இதனுடைய அர்த்தம் என்ன பார்க்கலாம். நுணங்கிய கேள்வியர், நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவர்கள். சில பேர் இருக்காங்க, எடக்கு முடக்கா கேள்வி கேட்பான், வேணும்னே கேட்பான். அது தேவையற்ற விஷயம், அது தேவையில்லை. மிக நுட்பமாக நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னா அதனுடைய எதில் வருதுங்கிறத நம்ம கவனித்து தான் கேட்கணுமே தவிர, ஏதோ இவங்க சொல்கிறாங்க நம்ம பாட்டுக்கு கேட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு தனாவட்டெல்லாம் போய் யார்ட்டையும் கேட்கக்கூடாது. அதனால் அவர் என்ன சொல்கிறார், நுணங்கிய கேள்வியர்னு மிக நுட்பமான கேள்விகளை கேட்கக்கூடியவர். அப்படி நம்ம இல்லை. நுணங்கிய கேள்வியர் ஆயினும் அல்லார். எங்கே அந்த அல்லாருங்கிறது வருது? அடக்கமான சொற்களை ஒருபோதும் பேச மாட்டார்கள். மிகச்சிறந்த அறிவாளிகள்லாம் பார்த்திங்கன்னா அமைதியாக தான் இருப்பாங்க, ரொம்ப வளவளன்னு பேச மாட்டாங்க. இது ஒரு சின்ன பழமொழியிலேயே சொல்லலாம்ல, குறைகுடம் கூத்தாடும், நுணலும் தன் வாயால் கெடும். தண்ணி கம்மியாக இருந்துன்னு அந்த குடம் என்ன பண்ணும், தண்ணி தூக்கிட்டு வந்தால் தடக்கு தடக்குன்னு சத்தம் கேட்கும். அதே மாதிரி நுணல்னா தவக்கலை. தவக்கலை என்ன பண்ணும், அதுவே கத்தி கத்தி அந்த சத்தத்தில் என்ன பண்ணும், பாம்பு வந்து பிடிச்சிட்டு போயிடும். அதனால தானே சொல்கிறாங்க, நுணலும் தன் வாயால் கெடும். அப்போது நுட்பமான அறிவு இல்லாத மக்கள் நல்ல கேள்விகளை கேட்க மாட்டாங்க. அடக்கமான சொற்களை அவர்களால் பேசவும் முடியாது. நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவர்கள் எப்போதுமே அடக்கமான சொற்களை பேச மாட்டார்கள். அடக்கமான சொற்கள்னால் என்ன? அமைதியாக நம்மளுடைய கேள்விகளை நம்ம கேட்கறது, அதுவே அவங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. வணங்கிய வாயினர்னா உடனே நீங்கள்லாம் என்ன வாய் வந்து வணங்குமான்னு சொல்லாதீங்க. வாய் வணங்காது, வாயின் வார்த்தைகள் வணங்கும், இல்லையா? அப்போது வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, நுட்பமான கேள்விகளை கேட்கக்கூடிய அறிவுத்திறன் இல்லாதவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, நல்ல சொற்களை கூற மாட்டார்கள். இதுவே இதன் பொருளாக கொள்ளப்படுகிறது. நாளை மற்றொரு குறளில் நாம் சந்திக்கலாம்.